ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற தெலுங்கு திரைப்படம் கா. இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா கிரண் அப்பாவராம், நயன் சரிகா, தன்விராம், ரெட்டின், அச்சுதன் குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சொல்லலாம், இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சொல்லலாம். இதை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா சுஜித் சந்தீப். இது வந்து இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா நான் லீனியராக போவோம், லீனியராக இருக்காது. ஆனால் எதுக்கு நான் லீனியராக வச்சு குழப்பறதோட லீனியராக வச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் நான் லீனியராக வச்சதால் தான் நம்மளுக்கு வந்து இந்த சஸ்பென்ஸ்லாம் வந்து கடைசி வரையும் வந்து நிற்கிது. ஸோ இந்த படத்தோட கதைக்கு பார்த்து முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா வீடியோ அப்டேட் ஆகும். இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிநயா வாசுதேவ் மற்றும் ராதா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு முகமூடி அணிஞ்ச ஆள் வந்து பிடிச்சி ஜெயிலில் போடுறான். ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ஜெயில் மாதிரியான ஒரு ரூமு. இதெல்லாம் படத்தோட ஞாபகம் வந்தது. யாரோ ஒருத்தர் தெரியாமல் அன்னோன் பர்சன் வந்து இவங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் எழுந்து பார்க்கும்போது, அந்த ஹீரோ எழுந்து பார்க்கும்போது, கிரண்ற கேரக்டர் அவன் எழுந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டைம் மிஷின் மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஸோ அது வந்து விதியோட விளையாட்டாக அது மாதிரிலாம் இருக்கும். அவன் எழுந்து கத்துவான், யாருன்னு தெரியாத மாதிரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து அந்த உள்ளுணர்வு, அவனோட உள்ளுணர்வுன்ற மாதிரி இருக்கும். அவன் வந்து ஒரு முகமுடி அணிஞ்சு கேப் போட்டு அவன் வந்து பேசுவான். அவன் வந்து ஒரு லெட்டரை பற்றி விசாரிப்பான். அபித் ஷேக்ன்ற ஒரு லெட்டரை பற்றி விசாரிப்பான். இது வந்து நீ வந்து அதில் இருக்க இதெல்லாம் வந்து தகவலை பற்றி விசாரிக்கும் போது இவன் மறுப்பான். அது வந்து அந்த டைம் இது வந்து ஒரு ஹிப்னாட்டிக் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த பக்கம் ராதான ஒரு பொண்ணு வந்து அதே மாதிரி மாட்டியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து ஒரு பாஸ்ட்டு கூட்டு போகிற மாதிரி ஒரு பிளாக் ஏற்படுத்துவாங்க. இப்போ வந்து இந்த வாசுதேவ் வந்து ஒரு அனாதை இல்லத்தில் குழந்தை பருவத்தில் இருப்பான், அது ஒரு பாலக பருவத்தில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் மற்றவங்களோட கடிதத்தை வந்து படித்து அவனு சொந்தக்காரங்க வந்து போடுற மாதிரி அவனோட ஆல்டசேஷன் அந்த திங்கிங் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு தபால்காரர், ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு தபால்காரர் வருவான். அப்போ வந்து அஜிதன் குமார் வந்து போஸ்ட் மாஸ்டராக இருப்பார். அவங்க பொண்ணு வந்து இவன் லவ் பண்ணுவான். இந்த ஊர் வந்து 3 மலைக்கு நடுவில் இருக்கும்போது இது ஒரு ஆஃப்டர்நூன் ஆகும்போது ஒரு இருட்டுற மாதிரி ஒரு சூழல் வரும். அது வந்து இவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் இதுவாக கிரியேட் ஆகும். இவன் வந்து சத்யபாமா லவ் பண்ணும்போது அந்த லவ்வும் வந்து இது வழக்கமான கதை மாதிரி வந்துடும். ரெட்டினோட காமெடி, அவங்க ஃப்ரெண்டு, இந்த ஹீரோட ஃப்ரெண்டு வந்து காமெடி பண்ணுறது, இந்த ஊர்க்காரங்களை மறைக்காத அப்படிலாம் சொல்கிறது, அது மாதிரி இருக்கும். சத்யான்ற ஒரு பொண்ணும் இவனை லவ் பண்ணுவான். இப்போ வந்து அந்த மறுபடியும் அந்த விசாரணைக்கு போவாங்க. விசாரணையை தொடங்கும்போது இன்ட்ரோல் பிளாக்ல அந்த விசாரிக்கிறவர் யாருன்னு தெரியும். அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து இந்த கிரண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ் செக்ஷன் அது மாதிரிலாம் போகும்போது இந்த ஊரில் வந்து சில பொண்ணுங்களாம் காணாமல் போவோம். அந்த பொண்ணுங்க காணாமல் போகிறதுக்கும் இவருக்கும் இந்த ஊரில் யாரால காணாமல் போகுது அப்படின்றது ஒரு இது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராதான்ற பொண்ணு யாரு, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு அந்த பொண்ணுக்காக ஒருத்தனை கொலை பண்ணுவான். இப்போ அந்த ராதான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இவனும் இந்த கிரணும் இந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சோகமான முடிவு நடக்கும். அதுக்கப்புறமா தான் தெரியும் இவங்க 2 பேர் யாருன்றது. அது ஒரு சஸ்பென்ஸான இது. அது கடைசி 5 நிமிஷத்தில் தான் அது நடக்கும். படத்தோட கடைசி 5 நிமிஷத்தில் நடக்கும். இந்த உள்ளுணர்வாக வர ஆளும் யாருன்றது இன்ட்ரோல் பிளாக் தான் தெரியும். ஸோ இதனால் இது ஒரு சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் பாட்டில் வந்து மியூசிக் வந்து சிஎஸ் சாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெக்கார்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசி 5 நிமிஷத்தில் வந்து கிளைமேக்ஸ் மாறும். இந்த படம் வேறு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து மீடியமும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. இந்த ஹீரோ வந்து பர்டிகுலராக ஃபைட்டு பாட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். ஸோ இது ஒரு நல்ல ஒர்த்தான படம் தான். பொட்டல், லவ், ரெட்டிக்கு அப்புறம் இந்த படம் கொஞ்சம் சுமாரானு சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றியோட முக்கிய காரணமே இந்த நான் லீனியராக வச்சது தான். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.